நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எப்பநாடு கிராமத்தில் சுமார் 400 குடும்பங்கள் உள்ளன. தினசரி இரவு நேரத்தில் உதகையிலிருந்து எப்பநாடு வந்து நிற்கும் அரசு பேருந்து மீண்டும் காலையில் புறப்பட்டுச் செல்வது வழக்கம். கடந்த ஒரு வாரமாக வேறு ஒரு கிராமத்திற்கு பேருந்து மாற்றி இயக்கப்பட்டதால் எப்பநாடு கிராம மக்கள் பேருந்து இல்லாமல் சிரமமடைந்தனர். இதற்கு ஆண்டிமுத்து ராசா மற்றும் விடியா அமைச்சர் ராமச்சந்திரனின் அழுத்தமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு போர்டை எடுத்து வேற ஒரு ஊர் போர்டு போட்டு அதை வேற ஒரு ஊருக்கு திருப்பதற்காக முயற்சி பண்ணி இன்னைக்கு வந்திருக்கிற அமைச்சர் எல்லாம் வந்து அந்த ஊரில் ஆல்ட் பண்ணியும் அந்த இடத்துக்கு பஸ்ஸை விட சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்பநாட்டுக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு ஃபைட் பண்ணி எங்கள் ஒரு பஸ்ஸு எங்கள் ஊரில் ஆல்ட் பண்ணோம். எங்கள் ஒரு பஸ்ஸை நாங்கள் இன்னொரு ஊருக்கு நாங்கள் விட மாட்டோம்.